வணக்கம். இன்றைக்கு நம்முடன் நடப்பு அரசியல் பற்றி விவாதிப்பதற்காக ஊடகவியலாளர் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயபி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட பேச நினைக்கிற ஒரு விஷயம் நீண்ட காலமாக பேசிட்டு இருந்த கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு மேலே தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் யார் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஒரு பெரிய லெவலில் இருக்குங்கிறது கவனிக்கிறோம். இப்போ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய அப்டேட் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு தேசிய தலைவர் போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது, நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாஜக தலைவருக்கு வருவோம் அப்படின்ற ஒரு மூவை பாஜக எடுத்திருக்கிறதா ஒரு செய்தியில் வெளியேற்றிருக்கு. இந்த இடத்துக்கு பாஜக ஏன் நகர்ந்துச்சு அப்படிங்கிறதான் பேச வேண்டியதாக இருக்குது. அதுதான் ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கான விஷயம் அவங்க என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வரப்போகுது. தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஒரு 13 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை தோல்வியடை செய்யணும் அல்லது அவங்களுக்கு தனி மெஜாரிட்டியை இலக்க செய்யணும். ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும். தனிப்பட்ட திமுகக்கான மெஜாரிட்டி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நெருக்கடி ஏற்படுத்துன்ற ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாங்க. அதுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும். அந்த கூட்டணி அமைக்கும் போது அந்த கூட்டணிக்குள்ளே பாஜகவுக்கு என்ன ரோல் இருக்குது, அந்த ரோலை செய்யக்கூடிய தலைவர் யார், இதுதான் அந்த டிஸ்கஷன் பாயிண்ட். இப்படி தான் அது வருது. இப்போ இந்த இடத்துல அண்ணாமலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை வச்சு டிஸ்கஷனுக்கு வரும்பொழுது அண்ணாமலை பாஜக தலைவராக தொடரும்போது அதிமுகவோட அவர் என்ன ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது டிஸ்கஷன் பாயிண்ட் ஆகுது. இதை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோட அரசியல், அதிமுகவோட விருப்பம், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை அரசியல் என்பது வரும்பொழுது ஒரு பெரிய நாற்காலியை கொடுத்துட்டு வர வைத்த ஒரு அரசியல் தான். அண்ணாமலை ஒரு பாஜகவில் உள்ளே இருந்து ஒரு 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 2 வருடமோ 3 வருடமோ கட்சி பணிகளை செய்துட்டு அதன் பிறகு அவருக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா அண்ணாமலையால் கட்சியில் ஏதோனும் பெருசாக மாற்றங்கள் நடந்திருக்கும். அண்ணாமலையால் மாற்றம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் வெளியில் போனது தான். மற்றபடி கட்சிக்கான வேல்யூ அல்லது கட்சிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒரு தினசரி செய்தித்தாள்களில் இடம்பெற வச்சார். இது அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவில் நடந்த மிக முக்கியமான மாற்றங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாஜக அப்படின்றது ஒரு பெரிய தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக என்பது ஒரு 3வது இல்லை 4வது கட்டத்தில் இடத்துல இருந்த ஒரு அரசியல் கட்சி. பேசுபொருளானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சொல்லுவாங்களே, நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணுன்ற மாதிரி தினந்தரம் அவர் ஒரு நாதாரித்தனத்தை பண்ணி ஒரு நாசுக்கான வேலையை பண்ணி தினந்தரம் செய்தித்தாள்களில் வர்றதை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் லைம்லைட்டில் தன்னை வச்சுக்கிறத கட்சி கூட இல்லை. அதில் குறிப்பிட்டு ஏன் அதை சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி பாஜக நிறைய பேசின அவங்களுடைய ஐடலிஸ்டில் ஊறி போன தலைவர்கள் பல பேர் வெளியில் போனதுக்கு அண்ணாமலை தான் காரணமாக இருக்கார். அதன் அடிப்படையில் பாஜகவை பேசுபொருளாக ஆக்குனதில் அண்ணாமலைக்கு ஒரு பெருமங்கு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பாஜக பல கூட்டணி கட்சிகள் அவங்க மூலயமா பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்ததில்ல, அதை மண்ணள்ளி போடுற வேலையும் அண்ணாமலை தான் பண்ணார். குறிப்பாக 2021 தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு 4 எம்எல்ஏ அப்படின்றதுன்றது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் பாஜகவுக்கு. அந்த வாய்ப்பை பாஜக அதிமுக மூலமாக தன்மையப்படுத்திக்கிச்சு. அதன் மூலமா கட்சியை கொஞ்சம் வளர்த்த மாதிரியோ அல்லது கொஞ்சம் தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு வேலையை ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக நாங்கள் தமிழ்நாட்டில் காலை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அன்றைக்கு இருந்த பாஜக தலைவர்கள் அதை பண்ணிட்டாங்க. குறிப்பாக எல் முருகன் போன்றவர்கள் அந்த வேலையை பண்ணிவிட்டு அதன் பிறகு அவங்க மேலே போகிறாங்க. இப்போது அண்ணாமலை வந்த பிறகு எல்லா தேர்தலையுமே அண்ணாமலை வந்த பிறகு நடந்த பாஜக பங்கு பெற்ற தேர்தல் எல்லாத்துலேயுமே பாஜகவுக்கு பெருசாக வெற்றி வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அண்ணாமலை கட்சியினுடைய வளர்ச்சியை விட இந்த கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், தனக்கு கீழே இவங்க எல்லாம் வேலை செய்யணும், ஃபெமிலியராக ஒன்றியத்தில் ஒரு ஃபேஸ் வேல்யூ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது என்னோடய ஃபேஸாக தான் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாஜக ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் போனீங்க அல்லது காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் போனீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைவரை நீக்கிட்டு பேச முடியாது. காங்கிரஸ் அப்படின்னா கர்நாடகனா சித்தராமையா, இந்த மாதிரி நம்மளால் ஒரு பேரை சொல்ல முடியும்ல. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபிக்குன்னு ஒரு ஃபெமிலியரான ஃபேஸு ஒன்றியத்துக்கு இல்லை. அந்த ஃபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தன்னுடைய ஒரு ஓன் ப்ரொமோஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அண்ணாமலை வேலை செஞ்சிருந்தார். அதன் விளைவாக அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டணி கட்சி கூடவே ஒரு முரண்பாடை கொண்டு வராரு. அந்த முரண்பாடு என்பது ரொம்ப அற்பத்தனமான ஒரு முரண்பாடு. அது எப்படி சொல்கிறது, கூட்டணி கட்சியோட தலைவரை திட்டக்கூடாதுன்றது கூட்டணி வச்சிருக்கிற அல்லது லட்ரிப்பாடு கட்சி நடத்துகிற எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த கட்சினால ஒரு 2 சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அல்லது 1 சீட்டு ஜெயிச்சிருக்கோம், இல்லை ஓட் பேங்கிங் கொஞ்சம் வாங்கியிருக்கோம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா வாய மூடிட்டு தான் இருப்போம். ஆனால் அண்ணாமலைக்கு அது பிரச்சனை இல்லை.
நான் பேசுறதால நான் வளரணும், என்னுடைய ஃபேஸ் வேல்யூ அங்கே வெளியில் தெரியணும் அப்படின்னும் போது கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுறது, குறிப்பாக அவங்களுடைய கொள்கை தலைவர்களை அண்ணாவை குறித்து பேசுறது, பெரியாரை குறித்து பேசுறது, அல்லது ஜெயலலிதா குறித்து பேசுறது, ஜெயலலிதா விட என் மனைவிலாம் பயங்கரமான அறிவாளி என்ற ஒரு இடத்துக்கு நகர்த்துறது இருக்குல்ல. அப்போது இது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல், அல்லது அதில் ஒரு நாகரிகமும் கூட இல்லாமல் அப்படி நடந்துக்கிட்டு அது அடிப்படை அறிவு இல்லை அப்படின்னு அவர் அப்படி பேசுறாரா அல்லது பர்பஸாவே பேசுறாரா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இந்த அடிப்படை அறிவு என்பது அரசியல் கட்சி எல்லாருக்குமே இருந்ததால தான் அதை பண்ணமா இருந்தாங்க. இவர் பர்பஸாக பண்ணி அடிப்படை அறிவு இல்லாத மாதிரி நடந்துக்கிறார். எப்படி சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு ஏன் அதிமுகவோட முரண்பட வேண்டியது இருக்குது அப்படின்னா, அதிமுகவில் இருக்கிற தலைமையும் இவரும் கிட்டத்தட்ட ஒரே கம்யூனிட்டியில் நிற்கிறாங்க. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். இப்போது ஒரு வரையில் 2 கத்தி எப்படி இருக்க முடியும்? அதுதான், நானும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவன், நீ அதே சமுதாயத்தை சேர்ந்த போது அவருக்கும் அதே பகுதியில் தான், கொங்கு மண்டலத்தில் தான் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. யாருக்கு? எடப்பாடியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் அதே பகுதியில் தான் வாக்கு அதிகமாக இருக்குது. குறிப்பாக கோயம்புத்தூர் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஜக வலுவாக தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இல்லை, ஆமாம், ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஐடியல் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதியாக கொங்கு மண்டலம் இருக்குது. அதனால் அங்கே நான் ஃபெமிலியர் ஆகணும், என்னோட பாலிடிக்ஸ் தான் அங்கே பெருசாக இருக்குது. அப்போ நான் அங்கே ஃபெமிலியர் ஆகணும் போது அப்போ அந்த கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் ப்ளஸ் அந்த இடத்துல ஏற்கனவே பாஜக ஆர்எஸ்எஸ் போன்றவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற பகுதி தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே நடந்த சில பிரச்சனைகளால் அது நடந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த இடத்துல நான் தான் ஹீரோவாக இருக்கணும், நீ எப்படி ஹீரோவாக இருக்கலான்றது தான் முதல் கட்டமான பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவர் என்ன பண்ணுறாரு, தனிப்பட்ட 2 பேருடைய பிரச்சனை அவர் என்ன பண்ணுறாரு, கட்சி பிரச்சனையாக மாற்றுறாரு. கட்சி பிரச்சனையாக மாறி இன்னைக்கு கூட்டணியே இல்லை அப்படின்ற இடத்துக்கு அது நகர்ந்து வெளியில் போயிடுச்சு. இப்போ கூட்டணி குறித்து வரும். இன்னைக்கு கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது பாஜகவில் இருக்கிற முந்தா நேற்று உறுப்பினர் கார்டு வாங்கினவங்க கூட தெரியும். ஏன் அப்படின்னா பாஜகக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் தமிழ்நாட்டில் இல்லை. ஓட் பேங்கிங்னா குறிப்பிட்டு ஒரு தொகுதியில் ஒரு தொகுதியில் நான் சொல்கிறது, ஒரு தொகுதியில் குறைஞ்சதாச்சு 10% வாக்காச்சு இருக்கணும், அதான் ஓட் பேங்கிங். அது கூட இல்லாத ஒரு கட்சி தான் பாஜக. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நாம் ஒரு எம்பி சீட்டோ அல்லது 2 எம்எல்ஏ சீட்டோ இல்லை ஒரு 4 எம்எல்ஏ சீட்டோ வாங்கினா கூட இங்கே இருக்கிற பிரதான கட்சியாக நமக்கு திமுக எப்படி கூட்டணி வரப்போகிறதில்ல. இப்போ அதுக்கு ஆப்போனன்ட் கட்சியாக இருக்கிற அதிமுக கூட தான் சேர்ந்தாகணுன்றது. அதான் நான் சொன்னேன், முந்தானத்து பாஜக உறுப்பினர் அவர் கூட தெரியும். அந்த விஷயம் தெரிஞ்சு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கூட்டணி உடைக்கிற வேலையை பண்ணுறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் எடப்பாடியும் அதுக்கு மூவ் பண்ணார். மேலிடத்துல போய் பேசி தான் இந்த பிரச்சனையை நகர்த்தி பார்க்குறாரு. அவனை நீக்குங்க அல்லது அவனை மாற்றுங்க, ரொம்ப பேசிகிட்டு இருக்கான், உங்களால் தான் நான் அமைதியாக போயிட்டு இருக்கேன். அந்த பஞ்சாயத்தில் தான் சொல்லுவாங்கல்ல, உங்கள் மூஞ்சிக்கு தான் பார்க்குறேன், அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான் அப்படின்னும் போது பார்க்குறாரு, சொல்லி பார்க்குறாங்க. அமித்ஷா கிட்டையும் பேசுகிறாங்க, மோடி அவர்கள்கிட்டையும் பேசுகிறாங்க. அப்படி இருந்தால் அவனை மாற்றுற வேலையை அவங்க பார்க்கல. அப்போ நீ அவனை மாற்ற மாட்டியா, நான் உன்னையே மாற்றுறேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. இல்லை, இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இப்போ மாற்றுற விஷயத்தை பொறுத்த டிஸ்கஷன் இங்கே வருது. இப்போ இதுதான் அங்கே வச்சு தான் வந்து டிஸ்கஷன் ஆரம்பிக்குது. அவரை மாற்றுறது அப்படிங்கிறதுல வந்து டெல்லியில் 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. குறிப்பாக மோடிக்கு ஒரு கருத்து, அமித்ஷாக்கு ஒரு கருத்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் மாற்றுற சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதை மாத்துற விஷயத்தை மேற்கொண்டா ஒருவேளை வந்து அண்ணாமலை தான் வந்து திமுக போன்ற அந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு தடையா அவர் தான் வந்து நமக்கு பாசிபிளா இல்லை, அதை நம்மளே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். வேற ஒரு தலைமை மாத்துறது மூலமா நம்ம பலவீனத்தை நம்மளே ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அந்த அதை ஏன் செய்யணும்? ஏன்னா அவர் நிறைய பேசிட்டார் இந்த கூட்டணிக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும். கடந்த காலத்துல வந்து எல் முருகன் பேசின அரசியல், தமிழிசை சவுந்தரராஜன் பேசின அரசியல், இவங்க எல்லாத்தோட அரசியலோட இவர் பீக்கு வந்துட்டாரு. அப்ப இவரை வச்சே அரசியல் வந்து டிஎம்கே எதிர்க்கிறது இவர் தான் பயங்கர எதிர்க்கிறதுக்கு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வராரு. இவர் எதிர்கட்சி தலைவர் என்ற இடத்துக்கு வராரு. அப்படி அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்ப இவர் இல்லாம வேற ஒரு தலைவரை வச்சு இந்த கூட்டணியை வீழ்த்துறாவோ அல்லது வீழ்த்துறதுக்கான அந்த போர்ல ஈடுபட்டாவோ அப்ப அண்ணாமலைங்கிறது வந்து ஒண்ணும் இல்லையா அப்படின்ற அதிமுக வந்து கிளைம் போயிடும் அல்லது கிரெடிட்ஸ் எல்லாமே அதிமுக போயிடும், அங்க போயிடும். அப்படி இல்லாட்டி பாஜக வரக்கூடிய புதிய தலைவர் யாரோ அவங்களுக்கு அந்த கிரெடிட் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துலலாம் பாஜக ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. டெல்லி பாஜக ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னா, மோடி மாதிரியான ஆட்கள் இருக்கிறது, அமித்ஷா மாதிரியான ஆட்கள். அமித்ஷா வந்து எப்படின்னா கட்சி சார்ந்து சிந்திக்கிற ஒரு ஆள். கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கணும் அல்லது கட்சியை வந்து வலுப்படுத்தணும், கட்சியோட ஐடியலிஸ்ட் ரொம்ப வீரியமாக உள்ளே போகணும், அதில் நம்ம வந்து வலுவாக இருக்கணும், அதன் மூலமாக ரொம்ப லாங்காக அந்த கட்சியை வளர்த்துட்டு போகணும் அப்படின்றத யோசிக்கிறவருக்கு தான் அமித்ஷா போன்ற ஆட்கள். மோடி அப்படி இல்லை. அந்த நேரத்தில் வின் பண்ணுறது, அதை வச்சு ஒரு 4 ஒரு மாசான ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அந்த நேரத்துக்கு ஒரு பூமான ஒரு பெரிய தலைவராக காட்டிக்கிட்டால் மட்டுமே போதும்னு நினைக்கிற ஒரு ஆள். நீங்கள் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மோடி அண்ணாமலை தான் செலக்ட் பண்ணுவார். அமித்ஷா போல கட்சிக்குள்ள ஏற்கனவே இருந்த தலைவர்களை நல்லா நன்கு அறிந்த ஒரு ஆட்களாக இருக்கிறவங்க அண்ணாமலை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது போல் தேசிய கட்சிகள் எப்படி சிந்திக்கணும்னா, ஆட்சி பிடிக்கிறது தான் முக்கியம்னு சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதை தாண்டிட்டு அண்ணாமலைக்காகலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க அல்லது இந்த கிரெடிட் வந்து அதிமுக போயிடும் அப்படின்னா,
அப்படி யோசிக்கவே கூடாது, அது தவறான யோசனை. அப்படி யோசிச்சாங்கன்னா அது திரும்பவும் பாஜகவுக்கு வந்து திரும்பவும் பாதிப்பு தான். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, முடிச்சிடுறேன். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, கிரெடிட் வந்து அதிமுக போயிடும், அதனால நாங்கள் அண்ணாமலையை மாற்றலை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா கடைசி வரைக்கும் பாஜகவுக்கு வந்து வளர்ச்சியே இல்லாமல் போயிடும். ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு வருஷம் இன்னும் 2 எலெக்ஷன் போச்சுன்னா பாஜகவில் ஏற்கனவே வந்து மேலே இருந்த தலைவர்கள் எல்லாருமே ஒரு சலசலப்பில் இருக்காங்க. அல்லது இவரோட தலைமை குறிப்பா இவன் சொல்லிட்டு அதை எடுத்துருக்கேன், இவரோட தலைமையை பிடிக்காம இருக்காங்க. எஸ்வி சேகர் போன்ற ஆட்கள் இன்ன வரைக்குமே பாஜக வீரியமாக பேசுகிற ஒரு ஆள். ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு, பாஜக அண்ணாமலை தலைமை ஏற்க மாட்டேன்றாரு. இல்லை ஜெயபி, நாங்கள் ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, எஸ்வி சேகர், பிறகு வந்து கே.டி. ராகவன், காயத்ரி ரகுராம் உள்ளிட்ட இந்த மாதிரியான நபர்கள், இப்போ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா வந்து அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமின் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இந்த பிராமின் சமூகத்தினுடைய தலைமை அல்லது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி அடையத்துக்கு தடையா இருக்கு அப்படிங்கிறத டெல்லி பாஜக ஸ்பெசிஃபிக்காக வந்து பேசினா மோடி அதை உணர்ந்துட்டாரு. அப்போ வந்து அந்த ஃபேக்டர் இருக்கவே வேண்டாம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி பேசுகிற அரசியல், பிராமண எதிர்ப்புங்கிறதா வந்து அவங்களோட அரசியலே ஆரம்பிக்குது. அப்போ அந்த விஷயம் அவங்களோட வழியில் போனால் தான் நம்மளால ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் வந்து தலைவராக போடும்போது தான் அந்த அரசியல் நமக்கு கரெக்டாக க்ரோ பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஃப்ரீ ஹேண்டை நீங்கள் செய்யுங்க, இந்த பிராமின் தலைமை ஓரங்கட்ட வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்ற ஒரு கைட்லைனை டெல்லி பாஜக அண்ணாமலைக்கு கொடுத்ததா வந்து ஒரு பார்வை முன்னிறுத்தப்படுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, கரெக்டான ரொம்ப முக்கியமான வேல்யூவான பாயிண்ட் என்னன்னா, பாஜக ரொம்ப காலமாவே ஒரு பார்ப்பனர் கட்சியா தான் அறியப்பட்டது தமிழ்நாட்டுல. ஆனா அந்த ஒரு பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்றா அல்லது நான் பிராமிஸை தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு பாஜக சிந்திக்குது. அது பொன் ராதாகிருஷ்ணன்ல மூலயமா ஒரு படியே பண்ணாங்க. பொன் ராதாகிருஷ்ணன், அடுத்தது வந்து தமிழிசை சவுந்தரராஜன், அடுத்தது எல்முருகன், இப்படின்னு ஒரு தலைவராக போட்டு பார்த்தாங்க. ஒரு தலைவருக்கும் ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் அவங்களுக்கு வேல்யூ ஆடர் கிடைச்சது. அப்போ அவங்க பார்த்துட்டாங்க, ஓகே இதுதான் குட்டான பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இதுதான் சரி. அப்போது நம்ம வந்து ஒரு நான் பிராமின் பாலிடிக்ஸை இங்கே இறக்கினா தான் முடியும் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கு அதிகமானதில் அடிப்படையில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, அதே நேரத்தில் ஒரு சிங்கிள் மேனாக ஒரு தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஆள் வந்து பாஜகவுக்கு செட் ஆகாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போதும் சரி, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போதும் சரி, எல்முருகன் இருக்கும்போதும் சரி, இவங்க எல்லாம் நான் பிராமின்ஸ் தான். ஓகேங்களா? இவங்க யாருமே வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணுறவானியான வேலைகளை பண்ணவே மாட்டாங்க, பண்ணதும் இல்லை. நீங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு துணை அமைச்சராக இருந்தபோது கூட அவர் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஃபெமிலியரான ஒரு லீடர் ஆனாரான்னு பார்த்தா இல்லை. அவர் துணை அமைச்சராக இருந்தார், இங்கே எம்பி ஆனார். இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பெற்றாலும் கூட அவர் தன்னை ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக பாஜகன்னா அவர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேஸாக அவர் கிரியேட் பண்ணுற வேலையை, தனக்கு ஒரு வார் ரூமை கிரியேட் பண்ணி அதன் மூலயமா கட்சிக்குள்ளே இருக்கிறவனையும் அடிக்கிற வேலை அல்லது எதிர்கட்சி அடிக்கிற வேலையை பொன் ராதாகிருஷ்ணன் பண்ணலை. தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப உச்சத்தில் தன்னை ட்ரோலே பண்ணாலும் கட்சிக்கு தான் வளர்ச்சி வரணும்னு நினைச்சவங்க. அதே மாதிரி தான் எல்முருகனும், அவரையும் ட்ரோல் பண்ணாலும் சரி கட்சிக்கு வளரும். வேல் யாத்திரை பண்ணதெல்லாம் அதுக்கு தான், ஒரு கட்சியை வந்து ஒரு அடையாளப்படுத்தணும். இவங்கெல்லாம் கட்சிக்காக உழைத்தாங்க. ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை. அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, கட்சிக்கு தான் உழைக்கிறேன்ட்டு மேல இடத்துல காட்டுறது. ஆனால் இவருடைய ஓன் ப்ரொமோஷன்ஸ் தான் கட்சிக்குள்ள நடந்தது. இல்லை, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லி பாஜகன்னா அந்த அளவுக்கு வந்து தெரியாமல் இருக்காங்களா? அதாவது தமிழ்நாட்டில் கட்சி வளருதா இல்லை தனிப்பட்ட தலைவர் வளராருங்கிற அந்த கிளாரிட்டி கூட இல்லாமையா வந்து அவங்க இருக்காங்க. ஏங்க, அது உதாரணத்துக்கு இப்போ வாக்கு சதவீதம் 10 இடத்துல நிற்கும் போது ஒன்று நிற்கும், ஒரு 7 இடத்துல நிற்கும் போது ஒன்று நிற்கும்னு வச்சுங்க. 7 இடத்துல நின்று நான் 10 ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்கும்போது கம்மியாக வாங்கிட்டேன் அப்படின்னு வச்சுங்க. 10 இடத்துல வாங்கும்போது அதை விட ஒரு கூடுதலான வாக்கு சதவீதம் வாங்கினேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நமக்கு வாக்கு சதவீதம் கூடிச்சு, இங்கேருந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறது, பாஜக இத்தனை இடங்களில் வாக்கு சதவீதம் வந்துருச்சு அப்படின்ட்டு இதை பார்த்து அவங்க அதை நம்புறாங்க. அது அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, அதை தான் நான் கேட்கல, அவங்களுக்கு அது தெரியாமலாம் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஃபேக் ப்ரொமோஷன்ஸை இவரால் தான் கிரியேட் பண்ண முடியுது. பாஜக தோத்து போச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை மறைச்சிட்டு பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் மீசில மண்ணு ஓட்டலன்றதை ஒருத்தன் ப்ரொமோஷன் பண்றான். பரவாயில்ல, அங்கே பாஜக தோத்து போனதை மறைக்கிறதுக்கான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறான்ல, அவங்களுக்கு அது தேவைப்படுது. இல்லை ஜெபி, இப்போ நான் இங்கே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து பாஜகவுடைய எல்லா கட்சிக்கும் தேர்தல் இயந்திரம்னு ஒன்று இருக்கும். பாஜகவோட தேர்தல் இயந்திரங்கிறது வந்து வெல் எக்ஸ்பர்ட்ன்றது நம்ம பார்த்துருக்கோம். அமித்ஷாவோட தலைமையில் அது வந்து கடந்த 10 ஆண்டுகள் என்னென்ன ஒர்க் பண்ணதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடுங்கிறது வந்து அவங்களுக்கு நீண்ட காலமாக தேவையான ஒரு விஷயம். தமிழ்நாடுக்கு அரசியலுங்கிறது ஐடியாலஜி ரீதியாக அவங்க வந்து ஒரு பெரிய விஷயத்தை எதிர்கொள்கிறாங்க. இங்கே ஆட்சியை பிடிக்கிறது, இங்கே தங்களுக்கான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். சவுத்துங்கிறது முக்கியமானது, அது ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடுங்கிறது.
இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த எலெக்ஷன் மோடியோட அந்த 3.0 எலெக்ஷன் இருக்குல்ல 2024 இந்த மக்களவை தேர்தல், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட கடந்த 2 முறை இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் அந்த மேஜிக் மார்க் இழந்து கிட்டத்தட்ட 240 இடத்துக்கு வந்து அடைகிறாரு. ஆனால் இந்த முறை அவங்க 400 எய்ம் பண்ணாங்க, சம்மந்தமில்ல ரிசல்ட் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து அதாவது ஏடிஎம்கேட ஒரு அலைன்ஸில் இருந்ததுன்னா ஒரு 5 எம்பியாவது கிடைச்சு அதாவது கேல்குலேஷன் பார்க்கும்போது திமுக கூட்டணி அடுத்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி பிறகு பாஜக கூட்டணி இவங்க 2 பேரும் பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 தொகுதிகளில் திமுக கூட்டணி கூட வருது. சரி வந்து அது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 1+1 2 ஆகாது, சில நேரம் 0 கூட ஆகும். அப்படின்னும் போது அந்த 13 வேண்டாம், ஒரு 5ஆவது வரதா 4ஆவது வரதா வந்திருந்ததுன்னா நிச்சயமா வந்து 240 244 போயிருக்கும், 245 மாறி இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் இல்லை நீங்கள் சொல்றது பாஜகவுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும், ஆனால் அதிமுகவுக்கு ஃபெயிலியர் தான் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இல்லை அதிமுகவுக்கு ஃபெயிலியர் ஆகுறதுங்கிறத பற்றி பாஜக என்ன கவலை இல்லை, பாஜக கவலை இல்லை, அதான் சொல்ல வரேன். அதிமுக தான் கூட்டணி வேணாம்னு சொல்லிச்சு, பாஜக வேணாம்னு சொல்லவே இல்லை. இங்க ஸ்டாண்ட் எடுத்தது அதிமுக தான், நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். அதிமுக வந்து ஏன் எடுக்குது இப்போ நீங்க ஏன் எடுக்குது டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் வந்து எடப்பாடி வந்து அண்ணாமலை மாத்துங்க தலைமை மாத்தினா கூட்டணி அப்படின்னு சொன்னார். நீங்க சொல்றீங்களா, அதனால தான் கேட்கறேன். அப்ப இந்த டிமாண்டை வச்சா அப்ப இந்த டிமாண்டை நம்ம நிறைவேற்ற முடியாம போனா நம்ம கூட்டணி அங்க உடையுங்கிறது டெல்லி உணர்ந்து இருக்கு. அதோட சிம்டம்ஸா எடப்பாடி வந்து பேசியிருக்காரு. அப்ப அந்த விஷயத்தை சரி பண்றது மூலமா நம்மளோட சீட்ஸ் வரக்கூடிய எலெக்ஷனுடைய இந்த கவனம் அது முக்கியத்துவம் அதை கவனிச்சு அந்த முடிவு அவங்க எடுத்துக்கலாம். அதை ஏன் எடுக்காம இந்த ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜியில போய் விழுறாங்க? எப்படி இந்த தவறை வந்து இல்ல அதுதான் சொல்றேன். அவங்களுக்கு தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸ இங்க இருந்து ஒருத்தன் சொல்றது இருக்குல்ல, அது வேற விதமா சொல்றதா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஒரு தேசிய கட்சி எல்லாமே ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நான் வந்து சீமான் வந்து ஒரு சமீபத்தில் ஏன் சீமான சொல்றேன்னா, இங்க நடக்கிற எல்லா பாலிடிக்ஸுமே வெளியில இருக்கிறவங்களுக்கு அது தெரியுமான்றது தெரியாது. தேசிய கட்சியாவே இருக்கட்டும், இப்போ சீமான் வந்து தமிழ்நாட்டில் நான் தான் அடுத்து ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லா ஈழத்தமிழர்கிட்டையும் ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணாரு அப்படின்றது பல கட்சிக்காரங்க பேசியிருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்களே இன்னைக்கு வெளியில வந்தவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்கிற பாலிடிக்ஸோடைய பேஸு அல்லது இங்கே எதை வச்சு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது பெருசாக தெரிய மாட்டேங்குது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி என்ன நம்புறாருன்னா, பாஜக வளர்ந்துடுச்சுன்னு ஒரு சோசியல் மீடியாவில் வருது இல்லை, அதை நம்புகிறாங்களோ அப்படின்றது. குறிப்பாக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அதை நம்புகிறாங்களோ நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த சோசியல் மீடியாவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே யூபியில் சக்ஸஸ் ஆச்சு, மகாராஷ்டிராவில் சக்ஸஸ் ஆச்சு, பீகாரில் சக்ஸஸ் ஆகுது, அல்லது மற்ற மாநிலங்களில் வட மாநிலங்களில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. அதுதான் உண்மைன்னு அவங்க நம்பிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அங்கே சக்ஸஸ் கொடுத்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இவங்க இதே மாதிரியான ப்ரொமோஷன் பண்ணாலும் அங்கே சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்றத இங்கேருந்து எடுத்து சொல்கிறவன் தான் சொல்ல முடியும். கல அரசியல் சொல்ல மாட்டாங்க. இல்லை அதான் நான் கேட்குறேன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோ எதிர்கொள்ளணும் அப்படின்னா 2 திராவிட கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சிகள் அதாவது தேசிய கட்சிக்கு சப்போர்ட் தேவைங்கிறது பேட்டர்ன் நிச்சயமா உங்களுக்கு தெரியும். அது இல்லாம நீங்க அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணீங்கன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடா கன்னியாகுமரி தருமபுரி இந்த ரெண்டுமே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது அதுக்கு உள்ள கிரவுண்ட் மைக்ரோ பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் சக்ஸஸ் ஆகுது. அதை தாண்டி வேற எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமா இருக்கு. அப்படி இருக்கும்போது சேர்ந்து பயணிக்கிறது தான் அதுதான் வந்து மோர் பாசிபிள், அதுங்கிறது தெரியும். அப்படி இருந்தும் கூட அதுக்கு எதிராக தன்னுடைய கட்சியே மாநில தலைமையே வந்து அதுக்கான ஒரு வியூகத்தை அங்கே வகுக்குது அப்படின்னும் போது இதை வந்து டெல்லி பாஜக ஏன் வந்து திரும்ப அதை சரின்ற அந்த பேட்டர்ன் எப்படி அதை விடுறாங்க? அந்த அதை தான் நான் சொல்ல வரேன். அமித்ஷா மாதிரியான ஆட்கள் இதில் முடிவு எடுக்கலன்றது என்னோட பார்வையாக இருக்கு. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இப்போ மத்தியில் நான் சொல்றது ஒன்றியத்தில் அவங்களுடைய அடுத்த லீடராக ஒரு சில பேர் நம்ம சொல்லணும்னா அவங்க வந்து கரெக்டான ஒரு பாயிண்டாக எடுப்பாங்க. யார் எடுப்பாங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வந்து மோஸ்ட்டாக பவர்ஃபுல்லாக வளராரு அப்படின்னா அவங்க யோகி ஆதித்யநாத்தை எடுப்பாங்க. அடுத்தது அவங்க கட்சியில் ரொம்ப சீனியர் அப்படின்னா நிதின் கட்கரி எடுப்பாங்க. அடுத்தது மகாராஷ்டிராவுடைய பட்னாவிஸ் அவங்கள எடுப்பாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே அமித்ஷா போன்ற அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தில் ரொம்ப ஊறி போனவங்களால் எடுக்கப்படுற முடிவுகள். மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனை தான். ஆனால் மோடி தன்னுடைய பிரதமர் வேட்பாளர் ஆன பிறகு மோடி அவர்கள் எடுக்கிற முடிவுகள் அது எல்லாமே என்னவா இருக்குன்னா, தனக்கு இவன் கட்டுப்பட்டவனாக இருக்கணும். உதாரணத்துக்கு பட்னாவிஸை ஓரம் கட்டிட்டு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது இருக்குல்ல, அது பட்னாவிஸை ஓரம் கட்டுறதுக்கான வேலையை மோடி பண்ணார்ல, அதே மாதிரி தான் இங்கே அண்ணாமலை என்பவர் மோடியினுடைய ஒரு கைப்பாகையாக தான் இருக்கார், அல்லது மோடியை துதிப்பாடுற ஒரு நபராக இருக்கார். அப்போ இந்த இடத்துல வேற யாருன்னா வந்துட்டு மோடியை துதிப்பாடாமல் ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ்காரன் ஒருத்தன் இருக்கான்ல இங்கே, அவன் வந்து மோடியை துதிப்பட மாட்டான். அவனுக்கு தெரியும் எது வரைக்கும் இதை பண்ணணும் எது வரைக்கும் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ அவன் இங்கே ஒரு ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ்காரன் உள்ளே வந்து அவன் தலைவர் ஆகிட்டு அவன் வந்து வேற ஒரு தலைமையை கை காட்டிடக்கூடாது அப்படின்ற இடத்துல மோடிக்கு ஒரு அச்சம் இருக்குது. அதனாலேயே அவர் மோடி வந்து நான் என்ன நினைக்கிறேன், அதனாலேயே அண்ணாமலையை வந்து எடுக்கிறதுல மோடிக்கு உடன்பாடு இல்லை. இன்னொன்று ஆனால் ஜேபி நீங்கள் இதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை
அதாவது ஆர்எஸ்எஸ் விசஸ் மோடி இந்த பிரச்சனை நீங்க குறிப்பிடுறீங்க. ஆமா கண்டிப்பா. இப்போ இந்த பிரச்சனையை தேசிய அளவில் பேசும்பொழுது இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை மாறினதுனால தான் இந்த இடத்துல யார் அப்பர் ஹேண்ட்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல மோடி தான் வெற்றி பெற்ற எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அவர் தான்ற மாதிரி தான் தோற்றம் வந்து நிற்குது. இல்ல தோற்றத்தை உருவாக்குனாங்க. இல்ல இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஃபேக்டர் வந்து ஆப்போசிட் போயிடுச்சு. போனதுனால தான் வந்து அவங்க வந்து சரிவு சந்திச்சாங்கன்ற அது ஒரு ரீசனா சொல்லப்படுது. ஓகே, ஆனா இப்போ அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தல் பல இடத்துல வந்து எல்லாமே மறுபடியும் ஜெல்லாக ஆரம்பித்து மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே ஹரியானா எலெக்ஷன்லேருந்து கவனிச்சிட்டு இருக்கோம். மறுபடியும் வந்து திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது மோடியோட அந்த தலைமையை, அதாவது ஆர்எஸ்எஸ்க்கு பல கஷ்டமான விஷயத்தை அவங்களோட கனவு திட்டங்கள் எல்லாத்தையும் இவர் தான் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. இந்த ஃபேஸை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அதில் அவங்களுக்கு மாற்று இல்லை. அப்படி இருக்கும்போது எவ்வளவு கான்ஃபிளிக்ட் இருந்தாலும் மோடி நம்ம ஏத்துக்கலாம் இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் இல்ல. நீங்க சொல்ல வர்றது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, மோடி இதெல்லாம் பண்ணிட்டாரு அதனால ஆர்எஸ்எஸ் மோடி ஏத்துக்கிடுச்சு நீங்க சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் பண்ணலன்னா ஆர்எஸ் நம்மளை நீக்கிடும் அல்லது ஆர்எஸ் நம்மளை மாத்திடும் அப்படின்றது மோடி புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அதுக்கெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு மோடி உள்ள போறாருன்னு நான் சொல்ல வரேன். ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை இவர் எனக்கு தேவை அப்படின்னா அவரை சக்க மாதிரி புரியும். அது யாரா இருந்தாலும் அவருடைய வளர்ச்சி நமக்கு தேவை அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து அவரை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய அதிகாரத்தை எங்கெங்கெல்லாம் செலுத்த முடியுமோ செலுத்தி அந்த அவங்களுடைய திட்டங்கள், அதாவது கொள்கை திட்டங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு வழியை பண்ணும். அதே நபர் நமக்கு வேண்டாம் அப்படின்னு இல்லை நம்ம கொள்கைக்கு எதிராக இருக்காரு, நம்ம சொல்கிற ஆளையே அவர் எதிர்த்து பேசுகிறாரு, நம்ம சொல்கிற ஆளையே அவர் வேண்டாம்னு நினைக்கிறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் அதை ஏற்றுக்காது. ஆர்எஸ் உடைய புத்தி அப்படிதான் சொல்லலாம்னு வச்சிங்களேன். அப்போ மோடி யோசிக்கிறாரு. மோடி என்ன திங்க் பண்றாருன்னா, கொஞ்ச நாளா தான் நம்மள வச்சிருப்பாங்க. ஏன்னா மோடிக்கு நீங்க 2024 தேர்தல் அப்ப பாத்தீங்கன்னா மோடி மாற்றப்படுவாரெல்லாம் பேசப்பட்டது. நீங்க நல்லா பாத்துட்டீங்கன்னா அந்த நேரத்துல நிறைய பத்திரிகைகள் என்னன்னா மோடியா வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் அப்படிலாம் போச்சு. ஏன் குறிப்பா என்ன, மோகன் பகவத்துக்கு எதிராகவே சில விஷயங்களை பேசுறாரு, உள்ள வந்து கட்சிக்குள்ள பேசுறாரு, யோகி ஆதித்யநாத்தை வந்து முன்னாடி விடமாறாரு. அதனாலதான் வந்து அங்க ராமர் கோயில் கட்டின அந்த தொகுதியிலேயே வந்து தோற்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. தோற்கிறதுக்கான வேலையை வந்து பிஜேபி பண்ணுச்சு. அப்பதான் வந்து யோகி ஆதித்யநாத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்க பட்னாவிஸை வந்து வீக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மோடி பண்ணாரு. இது எல்லாமே நீங்க 2024 தேர்தலில் பண்ணாங்க. அப்ப யோசிக்கிறார், ஆகா ஒரு வேளை சக்சஸ் வந்துருச்சு, ஒரு வழியில சக்சஸ், ஒரு எதிர்பாராத விதமா ஒரு சக்சஸ் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதாவது கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு வச்சுங்க. இப்போ மோடி யோசிக்கிறார், என்ன பண்றாரு, ஓகே இந்த இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும், ஜெயிச்சாச்சு, கொஞ்ச நாள் தான் நம்மளை வச்சிருப்பானுங்க, அவனுக்கு நினைச்சா நாளைக்கே கூட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இவர் தான், இவருக்கு பதிலாக நாங்கள் இவரை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவானுங்க. அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு, ஜெயிச்ச உடனே மிக முக்கியமான திட்டங்களாக யூனிஃபார்ம் சிவில் கூட நான் பேச போகிறேன், தேர்தல் ஆணையத்தில் திருத்தம் கொண்டு வர போகிறேன், அவர் எதெல்லாம் சொல்லாரு பாருங்க. எது அந்த 3 கொள்கை சொல்லுவோம்ல, 370 ஆர்டிகல் 370 காலி பண்ணுறது, அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டுறது, அல்லது இங்கே சிவில் கோடு அந்த இஷ்யூ, இது எல்லாத்தையும் அவர் பேசுறதுக்கான காரணமே ஏற்கனவே ஒன்றா பண்ணிட்டு பொறுமையாக பண்ணிட்டு வந்த உடனே பண்ண வேண்டியதுக்கான காரணமே என்னன்னா, நம்மளை மாற்றிடக்கூடாது அப்படின்றதுல மோடி கான்சியஸாக இருக்காரு. அதே மாதிரி தான் அண்ணாமலையும் இங்கே பண்ணுறாரு. நமக்கு தோதுவான ஒரு ஆளை இங்கே வைக்கணும். இந்த இடத்துல ஆளுக்கு மாறிடுச்சுன்னா அது மோடிக்கு எதிரான ஒரு இடத்துல போய் நிற்கும். குறிப்பாக இந்த வாய்ஸை நம்ம எங்கேருந்து புரிஞ்சுக்கலான்னா, சுப்பிரமணிய சாமி வந்து தொடர்ந்து வந்து மோடியை கொச்சப்படுத்திட்டே இருக்காரு. இது வரைக்கும் பாஜகலேருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கூட நம்ம நாட்டினுடைய பிரதமர் அவர் அப்படி பேசக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா, அப்போது அவருடைய அதிகாரம் எவ்வளோ முக்கியமானதுன்றது நமக்கு எல்லாருக்கும் புரியுது. ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரம் என்பது மோடி பிரதமராக இருந்தாலும் சுப்பிரமணிய சாமி கிண்டல் பண்ணி பேசினா அதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறது தான். அப்போ ஆர்எஸ்எஸ் தான் ஸ்ட்ராங்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ் ஒன்ஸ் முடிவு எடுத்துருச்சுன்னா அது தூக்க வேண்டியது தான். இல்லை அதுதான் ஜெப்பி, இப்போ நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, ஆர்எஸ்எஸ் மோடின்ற விஷயத்தில் மோடி தான் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் வந்து திரும்ப சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ மோடி வந்து மோடியோட 1.0 வந்து 283, 2.0 வந்து அவர் வந்து 303, எவ்வளோ பெரிய மேஜிக். இது எல்லாமே மோடியோட ஃபேமிலியில் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது மோடியால் ஆர்எஸ்எஸ் எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா அவர் அந்த இடத்துல இருக்காரு. ஆனால் இப்போ மோடி 240 வந்துட்டார்ல, இப்போ அவரோட இதெல்லாம் குறைஞ்சிச்சுல, இப்போ அவர் ஆர்எஸ்எஸ் சீண்டி பார்க்கலாம்ல, ஏன் அதை செய்ய முடியல? அதை தான் சொல்ல வரேன். ஆர்எஸ்எஸ் சீண்டி பார்க்கலாம் நினைக்கிறதுக்குள்ள ஆர்எஸ்எஸ் எல்லாத்தையும் நானே பண்றேன், நான் உங்கள் அடிமை, நான் எல்லாத்தையும் பண்றேன் போது ஆர்எஸ்எஸ் எப்படி மாத்தோம்? இல்லை அப்படி இல்லை. அப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, இவ போன 2 தடவை ஜெயிச்சிட்டாங்க. ஒரு வேலைக்காரர் வச்சுங்களேன், உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்காருன்னா, அவருக்கு வந்து நல்லா வேலை பண்ணிட்டே இருக்காரு, 2 ஆண்டு நல்லா வேலை பண்ணிட்டே இருக்காரு. 3ஆவது ஆண்டு வரும்போதுன்னு வச்சிங்களேன், அவர் சரியா வேலை செய்யல அப்படின்னும் போது நான் சொல்றேன், ஏப்பா நீ சரியா வேலை செய்யல, இப்படியே போய் தான் நான் வேலையை மாத்திருவேன் அப்படின்னும் போது அவர் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சு ஏதோ ஒரு இடத்துல ஒரு 2 பேர் கூட சேர்ந்து நல்லா வேலை செஞ்ச மாதிரி கணக்கு கட்டிட்டாரு. சரியில்லை நான் மாத்திருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது முதலாளி சொல்றதுக்கு முன்னாடி ஓடி போய் வேலை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி தான்
ஆர்எஸ்எஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை எல்லாத்தையும் அவர் நடைமுறைப்படுத்த பார்க்குறாரு. அது ஆர்எஸ்எஸ் குளிர்விக்குது. ஆர்எஸ்எஸ் ஓகே நம்மளுடைய சித்தாந்தத்தை அவர் பண்றாரு. அப்போ இப்போ ஆஃப் மோட்ல தான் இருப்பாங்க. இன்னமும் சொல்ற ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் உள்ள பிரச்சனை இன்னமும் போயிட்டே இருக்கு. நீங்க அதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கூட சுப்பிரமணிய சாமி பேசல. அதான் ஜெபி, நான் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி பிரச்சனை இருக்கும்போது இவர் அந்த இடத்துல மாத்திரத்துக்கு அவங்க எவ்வளவு நேரம் ஆகும் போது ஏன் செய்யாம இருக்காங்க? அவர் அதான் சொல்ல வரேன். இந்த அளவுக்கு வந்து அவர் வல்னரபிளா இருக்கும்போது கூட அவர் வந்து தன்னோட இதுதான் பதில் சொல்ல வரேன். அவரை மாத்தக்கூடாதுன்னு முடிவுல மாத்தக்கூடாதுன்ற முடிவுல இருந்து மாறிட்டாங்க நான் சொல்ல வரல. அவங்க அந்த யோசனையில தான் இருக்கு. ஆனா மோடி என்ன பண்றாருன்னா என்ன மாத்தவே கூடாதுன்றதுக்காக ஒரு சில கிமிக்ஸை பண்றாரு. பாருங்க ஐயா, நான் உங்களுக்குலாம் அடிமை தான், நான் நல்லா வேலை செய்கிறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வேலையெல்லாம் நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு காட்டுறாரு. அது மத்தியில் அப்படி பண்ணுறாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சரி அண்ணாமலை. ஓகே, அண்ணாமலை விஷயத்தை நீங்கள் இதை பின்பற்றான்னு சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அதே மாதிரி இப்போ மோடிக்கும் சரி, அமித்ஷாக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி, தமிழ்நாடு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. தமிழ்நாடு அவங்களுக்கு ஒரு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட பாஜக தேர்வில், ஏன்னா வந்து அங்கே இங்கே தான் வந்து அவங்களுடைய அந்த கட்சியுடைய அமைப்பு செயலாளர் அந்த கேசவ விநாயகத்தை வந்து வச்சிருக்காருங்கிறத பார்க்குறோம். அவர் தான் வந்து எல்லாத்தையும் சில விஷயத்தை வந்து அண்டர்கொண்டு செய்கிறாருங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அவர் மூலமாக வேறு யார் நம்ம சொல்கிற பட்சம் கேட்டு செய்கிற மாதிரியான ஒரு கேண்டிடேட் ஒருத்தர் யாருன்னு ஆர்எஸ்எஸும் தேடும் இல்லை. இப்போ மோடி எப்படி வந்து தனக்கு வேண்டிய மாதிரி தனக்கு ஒரு பப்பட்டா வந்து அவர் எப்படி ஒரு தலைவரை தேர்றாரோ அதே அண்ணாமலை அதுக்கு இருக்காரு நீங்கள் குறிப்பிடுறீங்க. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்லேயும் ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாங்களே. இப்போ அவங்களோட நகர்வு இதில் எதுவுமே இல்லையா? தமிழ்நாடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் கேசவ விநாயகம் அவர் வந்து என்னென்ன வேலை பண்ணுறாருன்றது ஓரளவுக்கு வெளியில் இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு அல்லது வெளியில் இருக்கிற ஊடகங்களுக்கு தெரியும். அவர் வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அல்லது அண்ணாமலைக்கு எது தேவையோ அதை செய்கிற ஒரு ஆளாக மாறிட்டார். அவர் ஆர்எஸ்எஸ் சிந்தனைவாதி தான், ஆர்எஸ்எஸ் ஊறி பண்ணவர் தான். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய வீடியோ எதாவது மாட்டிச்சான்னு தெரியல. நான் இது எல்லா ஊடகங்களாலும் சொல்கிறாங்களா, நம்ம போகிற போக்கில் சொல்ல முடியாது, இருக்கலாம்னு நான் சொல்கிறேன் ஒரு அனுமானத்தில். அண்ணாமலை வந்து எப்படியெல்லாம் மூத்த கட்சி தலைவர்கள் எல்லாம் கையில் கொண்டு வந்தார் அல்லது வெளியில் தேத்தினார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை. அப்படி விநாயகத்தை பற்றியான ஏதேனும் ஒரு ரகசியங்கள் அல்லது விநாயகத்தை வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரியோ அல்லது விநாயகத்தை வந்து நீ எதிர்த்து என்னை மாற்றுறதுக்கான ஒரு சூழல் நீ உருவாக்கிடக்கூடாதுன்ற மாதிரி அச்சுறுத்தலுக்கான வேலையை அண்ணாமலை செய்திருக்கலாம். அதன் அடிப்படையில் விநாயகம் வந்து கேசவ விநாயகம் வந்து இதை பண்ணாமல் இருக்காரோ நான் ஒரு அனுமானம். எனக்கு ஒரு இங்கே தான் ஒரு டவுட்டு. இப்போ வந்து அண்ணாமலைங்கிறது ஒரு இண்டிவிஜுவல், ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரக்சருடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் வந்து கேசவ விநாயகர் இருக்காரு. அண்ணாமலைங்கிறது வந்து ஒரு நியமன பதியாக வந்து அவர் வந்து உட்காந்துருக்காரு. இதோட அதுதான் வந்து பெரிய விஷயம், ஸ்ட்ராங். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு இப்படிலாம் மிரட்டிட முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு ஆர்கனைசேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவர் ஆனால் சிங்கிள் பர்சன் தானே, அவர் இண்டிவிஜுவல் தானே, அவர் ஏதாவது பண்ணியிருக்கலாமே நான் சொல்றேன். இது அனுமானம் தான். இப்படி ஒரு நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அண்ணாமலையோட சொல் பேச்சு படி அங்கே அரசியல் செய்யறாரு அப்படின்னா இது ஆர்எஸ்எஸ் எப்படி ரசிக்கும்னு கேட்குறேன். ஆர்எஸ்எஸ் மாத்துறதுக்கான வேலையை பார்க்கும், அதுக்கான சூழல் வரலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சொல்ல வரேன்னா, இப்போ 2026 தேர்தல் தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ். அண்ணாமலையா அல்லது அது கேசவ விநாயகமா அப்படின்றது இல்லை. அப்போது அவங்க வந்து தேர்தலை கையாள வேண்டிய ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. இப்போ இந்த தேர்தலை நம்ம கையாளணும் அப்படின்னா நமக்கு கூட்டணி கட்சி வேணும் அப்படின்றது ஆர்எஸ்எஸும் யோசிக்குது, ஒன்றிய பாஜகவும் யோசிக்குது. அப்போ யோசிக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அண்ணாமலை நீக்கிட்டு எலெக்ஷனில் நிற்கலாமா இல்லை அண்ணாமலையை வச்சுக்கிட்டு எலெக்ஷனில் நிற்கலாமான்றது ஒரு டைலமா தான். அது பாஜகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கல். அந்த டைலமாவில் தான் இருக்காங்க. ஆனால் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கிரெடிட் அதிமுகவுக்கு போயிடுமா அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சு பாஜக பார்க்காது. கூட்டணி சேர்ந்துடும். அண்ணாமலைக்கு சில நிபந்தனைகள் வைக்கும். அண்ணாமலை நிபந்தனை வைக்கிறதுக்கு பதிலாக அண்ணாமலை சில நிபந்தனை வைக்கிறதா தான் சொல்லப்படுது. நான் கூட்டணி போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்களை எனக்கு வந்து பண்ணணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சில நிபந்தனைகள் வைக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அண்ணாமலை நிபந்தனையை விட பாஜக நிபந்தனை ரொம்ப முக்கியமானது. ஜாயின் பண்ணிடுவாங்க, அண்ணாமலை ஆஃப் மோடில் போடுவாங்க அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். அதன் அடிப்படையில் அவங்க போட்டியிட்டால் மட்டும்தான் பாஜகவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதிமுக கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. அது வந்து ஒரு நெருக்கடியை ஆளும் திமுக கொடுக்கலாமே தவிர ரொம்ப அப்படியே ஸ்வீப் பண்ணிடுற மாதிரி. ஏன்னா இப்போ எப்படின்னா, பாஜக கூட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்குது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு சதவீதம் இந்த கடந்த எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா சரிஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு வாக்கு சதவீதம் இருக்குதா இல்லைன்னா சொல்ல அதை மறுக்க தேவையில்லை. ஆனால் நடந்த எல்லா தேர்தலையுமே அவங்க வைத்த எல்லா கூட்டணியும் பார்த்தீங்கன்னா 2019 தேர்தலையும் அது நடந்தது. இப்போ தொடர்ந்து அவங்க வந்து அவங்க கூட்டணி பேசுறது ஒன்று வைக்கிறது ஒன்றுன்னு அப்படின்னு இருக்கும் போது அங்கேயே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது ஒரு நம்பகத்தன்மையை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டாங்க. அப்போ இவங்க 3 பேர் அனலைஸ் ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன். பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக எந்த அதிமுக ஒன்று சேருதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதிமுகவே ஒன்றா இருந்தால் பரவாயில்ல, அதிமுகவே 4 தானே இருக்கு. டிடி விதிநகரன், சசிகலா, ஓபிஎஸ் அப்படின்னு பிரிஞ்சிருக்கும் போது அதிமுக இந்த 4 ஒன்று சேர்ந்து பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சேர்ந்தாதான்
இங்கே இருக்கிற திமுகவுடைய கூட்டணிக்கு ஒரு சில இது நெருக்கடி கொடுக்க முடியும், நெருக்கடி தான் கொடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு இடையில வந்து விஜய் வர வரார். விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், வாங்கிட்டு போகிறேன்னு வச்சுங்களேன். அப்படி இருந்தால் மீண்டும் திமுகவுடைய எதிர்வாக்கு 1, 2, 3 தான் மொத்தமாக பிரியும். இங்கே சீமான் வர அப்போ மொத்தம் 3 பிரியும். அப்போ 4 அணியில் தான் நிற்கும். இப்போ 5 அணியாக இருக்குது, 5, 6 அணியாக இருக்குது. இந்த 5 அணியா இல்லை 4 அணியா இல்லை 3 அணியான்றத 2026 அதிமுக ப்ளஸ் பாஜகவுடைய கூட்டணியில் முடிவாகும். அவங்க பாஜக கூட கூட்டணி வைக்காம அல்லது அதிமுக தாவேகா கூட கூட்டணி வச்சாலோ எது வச்சாலுமே கூட்டணிகள் வலுப்பெறாமல் இங்கே எதுவும் மாற்ற முடியாது. இப்போது இன்றைக்கி வந்து 6 அணியா 5 அணியா 4 அணியான்னு தெரியாமல் பிரிஞ்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஒன்று திரண்டால் மட்டும்தான் மாற்றம் வரும் அப்படின்றது யதார்த்தத்தில் ஒன்று இருக்குது. அதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டினுடைய கல அரசியலாக இருக்குது. ரைட் ஜேபி, இப்போ எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை மாற்றம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து 2026 தேர்தல் கூட்டணி கணக்குகளோடு சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதை பொறுத்த வரைக்கும், அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக எப்படியாவது திமுக கூட்டணியை தோற்கடிக்க செய்யணும், அல்லது இன்கேஸ் திமுக கூட்டணிக்குள்ள தனிப்பட்ட திமுகவுக்கு அந்த மெஜாரிட்டி நம்பர், அது 118 சீட், அதாவது 118 சீட்ஸ் அவங்க இருக்கக்கூடாது, அந்த மெஜாரிட்டி அவங்க கொஞ்சம் இறங்கி இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை சாத்தியமாக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு எதிரணியில் வந்து எப்படி திமுக வாக்குகள் சிதறாமல் ஒரு புள்ளியில் அறுவடை பண்ண போகிறோம், அதுக்கு எப்படி ஒரு கூட்டணி பாஜக அமைக்க போகிறாங்க, அதிமுக கொண்ட ஒரு கூட்டணி அமைக்கணுங்கிறது டெல்லி பாஜகவோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதை தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பாஜக தலைவர்களும் டெல்லிக்கு சொல்கிறாங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த விஷயத்தில் அண்ணாமலை வைக்கக்கூடிய டிமாண்டு டெல்லியை குழப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயத்தில் பாஜகவுக்கு 2 விஷயத்தையும் செஞ்சாகணும். ஒன்று வலிமையான கூட்டணி அமைச்சாகணும், 2வது அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அண்ணாமலையோட விஷயத்த என்ன பண்ணி முடிவெடுக்க போகிறாங்க, அண்ணாமலையும் அதிமுகவும் சமாதானப்படுத்தி ஒன்றா ஒரு கூட்டணி அமைச்சு திமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கிறாங்களா, அப்படி அமைக்கும் போது திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அது இல்லாத பட்சத்தில் அண்ணாமலை விஷயத்தில் வந்து அவங்க லூஸ் விட்டாங்கன்னா, டெல்லி பாஜக லூஸ் விட்டு அதிமுக கூட்டணியில் சேர்க்க தவறிட்டாங்க அப்படின்னும் போது அது வந்து திமுக எதிர்ப்பு வாக்கள் பல முனையில் பிரிய வாய்ப்பு இருக்குது. மீண்டும் திமுகக்கான வெற்றி வாய்ப்பு அது பிரகாசமாக அமையும். அதை நோக்கி நகரப்போதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.